கரவேட்டி கட்டி ஏடிஎம்கே இருந்து எம்ஜிஆருடைய லெகசி ஜெயலலிதா லெகசின்லாம் இருந்துட்டு இப்போ திரு விஜய்க்கு பின்னாடி நம்ம போண்டிருக்கேன்னு இருக்கலாம். பட் அதெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப சுலபமாக கிடப்பாங்க. துரைமுருகன் அவர்கள் வந்து அண்ணாட்ட இருந்தவர், எம்ஜிஆருடைய மகன் மாதிரி இருந்தவர், எம்ஜிஆரோட பிள்ளை மாதிரி வந்து துரைமுருகன் இருந்தவர். கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், உதயநிதியை அடுத்த தலைவராக ஏற்றுக்கொண்டார், இன்பநிதி கூட ரெடியாக இருக்கிறார். அப்போ இதில் வந்து துரைமுருகன் மாதிரி ஒரு டால் லீடர்ஸி அப்படி யோசிக்கிறது. அவர்கள் வந்து அந்த இடத்துல சரியாக ஃபிட் ஆகிறாங்க, அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுபோல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இதுதான் முடிவுன்னு ஒரு தெளிவு பண்ணிட்டார். அப்போ எமோஷன் செகண்டரி, ப்ராக்டிக்கல் நிதர்சனம் வந்து பிரைமரி. நீங்கள் சொன்னீங்க பெருசாக செங்கோட்டையன் அவர்கள் யாரையும் சொல்ல மாட்டார், இபிஎஸ் அவர்களும் நம்ம கடிஞ்சு சொன்னதில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, தான் என்று ஒருவன் நினைத்தால் இறைவன் தான் பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. இல்லை, அது வந்து எல்லாருக்குமான விஷயந்தான். அது வந்து அதுவுமே ஒரு நிதானமான விமர்சனம் தான். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். அவர் வந்து அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்வதற்கு எதுவுமே செய்யறதில்லைங்கிற மாதிரி விமர்சிக்கிறார். இன்னொரு படி மேலே போய் திமுக அதிமுக ஒன்னா செயல்படுது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுது. இது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. தாவேக்காவே அதிமுகவை தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால தான் அவங்க போராடும் போகிறா டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. அப்போ முதல்ல நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல் அவர் சின்ன சின்ன கட்சிகளை பூரா வந்து அவங்க வந்து மேலே தாண்டி வரணும். அதில் நாம் தமிழரை தாண்டிட்டோம், பாஜகவை தாண்டிடணும் அப்படிங்கிறப்போ இப்போ ஏடிஎம்கே தாண்டிடணுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ஏடிஎம்கே தாண்டினா தான் அது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற அவங்களுடைய நெரேட்டிவை வந்து செட் பண்ண முடியும். அப்போ ஏடிஎம்கேலேருந்தே ஒரு பெரிய மீனை அவர் வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக, அதனால தான் நீங்கள் வந்து அந்த பேட்டி கேட்குறீங்க. அப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் கடவுள் தண்டிப்பார், அதெல்லாம் இம்மை மறுமை புண்ணியம் பாவம் அதெல்லாம் வந்து அரசியலில் கிடையாது. அதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் உண்டு. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பாவ புண்ணியங்கள் கட்டாயமாக சேரும், துரோகங்களுக்கான விஷயங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் மனித வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில். அரசியலில் வந்து துரோகம்ங்கிறதுக்கு வேறு தியரி. இங்கே வந்து எல்லாமே ராஜதந்திரம் தான். நீங்கள் ஒரு ஆளை கத்தி வச்சு குத்திட்டீங்கன்னா அது வந்து கொலை. நம்முடைய ராணுவ வீரர் ஒருத்தர் பாகிஸ்தான்காரர் துப்பாக்கியில் சுட்டாருன்னா அது வீரம். உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளோதான். அதுவும் ஒரு கொலை தானே அப்படிங்கிறது தத்துவம் இல்லை. அது வந்து வீரத்தில் சேரும். நம்ம பண்ணிட்டோம்னா அது கொலையில் போய் சேரும். இவ்வளோதான். அப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து சத்திரிய தர்மம், ராஜ தர்மம், அது வந்து நம்மளை மாதிரி காமன் மேன் தர்மத்தில் வந்து சேராது. அப்புறம் வந்து பாவமாக புண்ணியமாங்கிறதுலாம் மறுமையில் பேச வேண்டிய விஷயம். தான் என்ற அகம்பாவத்தில் இருக்கிறாருங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. இவர் வந்து என்னைய நீக்கினாலும் பரவாயில்ல, நான் அதிமுக தொண்டராகவே தொடருவேன்னு சொல்லலை. தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் அங்கே போகிறாரு. அப்போ வந்து ஏன் அவர் வந்து நாம் தமிழரில் சேரல, ஏன் காங்கிரஸில் சேரல, ஏன் பாஜகவில் சேரல? அப்போ தனக்கு எங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு தானே போகிறாரு. அப்போ தனக்கான ஸ்பேஸை திரு இபிஎஸ் தக்க வைக்க தானே பார்ப்பாரு. எல்லோரும் அவரவர் இருப்பை தான் தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அம்மா படத்தை இன்னும் பாக்கெட்டில் தான் வச்சிருக்காரு. மாற்றிடுவார். கொஞ்ச நாள் மாற்றிடுவார். முதல் நாளே மாற்றினா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து பழக்க தோசத்தில் போட்டுருவார். அது வந்து அப்புறம் கொஞ்ச நாளில் மாற்றிடுவார். அது மாற்றி தான் அவனு வேறு வழி இல்லை.